தெரியுங்களா? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். பணம் மட்டுமா அல்டிமேட்? பணம் வச்சுருக்கிறவனும் அல்டிமேட் தான். இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும்போது, அதாவது நம்மக்கிட்ட இருக்கும்போதே ஒரு மாதிரியும், நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லாத போது ஒரு மாதிரியும், பணத்துக்கு நடிக்க தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்க மக்கள் நடிப்பானுங்க நம்மக்கிட்ட நல்லாவே. நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், வந்து அட்டை மாதிரி ஒட்டிக்குவானுங்க, பசா மாதிரி அப்படியே ஒட்டிக்குவானுங்க. நல்லா ஜாலியாக பேசிட்டு அண்ணா 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 அண்ணாம்பானுங்க. அதே பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவன் கிடக்கிறான் என்ன அப்படிம்பானுங்க. பணம் இருந்தால் தாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசுவானுங்க, மதிப்பானுங்க. சொந்தக்காரனுங்க நல்லா வருவானுங்க, வாரம் வந்துடுவானுங்க சொந்தக்காரனுங்க. ஐயோ நாங்கள் இப்படி வந்தோங்க, வேறு ஒரு வேலையா, அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிம்பானுங்க. அதே பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதுன்னு வைங்களேன், உங்கள் வீட்டுக்கே வரணுன்ற சூழ்நிலை இருந்தால் கூட அவன் கிடக்கிறான் பைத்தியாரன், அவன் வீட்டுக்கு அவன் போகிறது, அவன் கிடக்கிறான்ற மாதிரி மென்டாலிட்டியில் தான் அவனுக்கு இருப்பானுங்க. அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். பணம் இருக்குன்னா ஒரு மாதிரியும், பணம் இல்லைன்னாலும் ஒரு மாதிரி இருப்பானுங்க. இந்த பணம் வந்து முக்கியம் இல்லை, பாசம்தாங்க. பணத்தை விட பாசம்தாங்க முக்கியம். பணம்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவன் சொல்கிறவங்களாம் எவன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணக்காரனுங்களாக தான் இருப்பானுங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா? பணம் வந்து ஆரம்பத்தில் வந்து இல்லாமல் இருக்கவனும் அப்படியே கண்டினியூவாக இப்போ வரைக்கும் இல்லாமல் இருக்கவனுக்கும் பிரச்சனை இல்லை. பணம் நிறையா இருந்து, ஆரம்பத்தில் பணம் இருந்து இப்போவும் அப்படியே கண்டினியூ ஆகி பணம் நிறைய வச்சுட்டு இருக்கவனுக்கும் பிரச்சனை இல்லை. இடையில ஒருத்தன் சிக்குவான் பாருங்க. பணம் நல்லா நிறையா வச்சுட்ருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான். அவன் தான் மாட்டுவான். கௌரவத்துக்காகவே வாழ்ந்தாகணும்னு வாழ்வான். நல்லா வாழ்ந்துருப்பான், காரில் போயிருப்பான், இவன் லிஃப்ட்டு கொடுத்துருப்பான் 4 பேர்த்துக்கு. ஆனால் அதே சூழ்நிலை அப்படியே தலையிலாக மாறி இவன் எவனுக்கு லிஃப்ட்டு கொடுத்தானே அவன்கிட்ட வண்டியில் இவன் லிஃப்ட்டு கேட்குற நிலமை வந்துச்சுன்னா அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே இல்லைங்க. அவனோட வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை. அதனால் பணத்தை என்றைக்குமே வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள். கடன் கொடுக்குறதா இருந்தால் கூட பார்த்து ரிட்டன் வரும் அப்படின்ற நம்பிக்கை 100%க்கு 200% இருந்தால் மட்டுமே பணத்தை நம்ம வந்து வட்டி கொடுக்கணும், கடனாக கொடுக்கணும். ஸோ பணம் என்றைக்குமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் சும்மா அப்படியே போகிற போக்கில் காற்று வாக்கில் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. நன்றிங்க.